மாரி செல்வராஜ் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா, அவருடைய படங்கள் பரியேறும் பெருமாள், கர்ணன் அந்த வரிசையில இப்போ வரப்போகுது. முன்னாடி வாழைன்னு படம் எடுத்திருந்தாரு. எடுத்தாலும் அவரோட பேட்டர்ன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இப்போ பைசன் காளைமாடன்ற படம் வந்து அவருடைய பேட்டர்ன் கிட்டத்தட்ட அந்த சாயல்ல வர்ற மாரியே இருக்கு. இப்போ பாட்டு விட்டுருந்தாங்க தீக்கொளுத்தி. அந்த பாட்டு ஃபுல்லா பார்க்குறப்போ, கிட்டத்தட்ட அவரோட ஃப்ரேம் அப்படியே மாத்தாம அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்காருங்க மாரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா டைரக்டரும் அதே ஃபார்மேட்ட கொண்டு வராங்க. மாரி செல்வராஜ் அதே ஃபார்மேட்ட கொண்டு வராரு. அந்த பைசன் காளைமாடன் பாட்டு வந்து 7 நிமிஷ பாட்டு. ம். பாட்டு நீங்க கேட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், நான் கேட்டேன். மாரி செல்வராஜ் பேக் டு ஃபார்ம்லாம் இல்ல. அவர் எப்பயுமே ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஆள் தான். பேட்ஸ்மேன் மாரி வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டு திரும்பலாம் வரமாட்டார். அவர் எடுத்த படம் எல்லாத்துலயுமே தெளிவான ஒரு ஐடியாலஜி இருக்கும் அவர்ட்ட. நம்ம என்ன பண்றோன்ற தெளிவு இருக்கும். படத்த எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்றது? இப்ப நம்ம படத்த என்ன பண்ண போறோம்? அப்படின்னு யோசிக்கிற ஆள் மாரி செல்வராஜ் கிடையாது. அவருடைய படத்த பார்த்தா தெரியும். அவருக்கே தெரியாத டீட்டெயிலாம் நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த டீ கப் வச்சதுக்கு இதுதான் காரணமா? அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அத சொல்லுவாரு. இதான் ரீசன் அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் வந்து இதுவரைக்கும் பண்ண படங்கள்ல ரொம்ப தெளிவா தான் என்ன பண்றோம்னு தெரிஞ்சு கரெக்ட்டா அதனால அவர் ஃபார்ம்லயே தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டு வந்த மாரி நான் ஃபீல் பண்ணல.